நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர்மெலன் புட்டிங். பால் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. சுண்டை ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அகர் சைனா கிராஸ் கூட சொல்லுவாங்க, அது ஒன் சைடு நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேன், நல்ல நார்மல் பேன் எடுத்து அதில் பால் ஊற்றி அதோட சைனா கிராஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லேயராக வர்றதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஹெல்த்தியான ஒரு பேபிஸ்லாம் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் சொல்லலாம், இஃப்தார் ரெசிபிஸ்க்கும் சொல்லலாம். ஈவினிங் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா குளுமையாக போகும். அந்த பாலுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்சிங் தான் முக்கியம். அதோடு நம்ம மில்க் மேட், நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணலாம். சுகர் மட்டுமே ஆட் பண்ணாமல் மில்க் மேட் ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவரே கொஞ்சம் நல்லா வரும். மில்க் மேட் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியிலலாம் வாங்காமல் வீட்லேயே ஹோம்மேட் அழகான ஜெல்லி மாதிரி வரும். சைனா கிராஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு புட்டிங், நம்ம வயிற்றுக்கெலாம் குளுமையானது. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். வாட்டர்மெலன் புட்டிங் பண்ணுறதுனால நம்ம இது ஒயிட்டாக தான் நம்ம ஜெல்லி யூஸ் பண்ணுறோம். ஒரு லேயர் ஃபுல்லாக ஒயிட் வந்துடும். அது பாலில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ணுறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சைனா கிராஸ் இருக்கும்ல, அதில் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை ரூ அஃப்ஸா யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன ஃப்ளேவர் வேணுமோ, க்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர்மெலன் கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது சைனா கிராஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காண எடுத்து அதுலேயும் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சுகர் சிரப் இருந்தாலும் ஓகே, சுகர்னாலும் ஓகே. சுகரிங் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலனை செட் பண்ணி வச்சுருந்த ஒரு லேயர் மேலே தூவி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அது தூவி விட்டுக்கலாம். வாட்டர்மெலன் ஃப்ளேவர் பண்ணுறதுனால நாங்கள் இப்போ வாட்டர்மெலன் பண்ணுறோம், சீசன் அது இருக்கிறதுனால. நீங்கள் என்ன ஃப்ளேவர்னாலும் போட்டுக்கலாம். ஒயிட்டோட எல்லாம் மேட்ச் ஆயிரும். அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக சப்ஜா சீட்ஸ், அது கொஞ்சம் ½ அன் ஹவர் முன்னாடியே நம்ம ஊற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டா வண்டர்ஃபுல்லான வாட்டர்மெலன் புட்டிங் ரெடி ஆயிரும். அப்படியே வெட்டி நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஜில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ். இஃப்தார் ரெசிபீஸ். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.